ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது காசிப் அப்படின்றத விட அவங்களோட ரியல் லைஃப் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு ஒரு விஷயம் வந்து சிக்கியிருக்கு நடிகை ஓவியாவை பற்றி. ஸோ நடிகை ஓவியாவை பற்றி ஒரு பெரிய இன்ட்ரடக்ஷன் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக இருந்தாங்க 2021 அந்த காலகட்டத்திலலாம். ஸோ 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஓவியா ஆர்மி எல்லாம் வச்சு நிறைய பேர் வந்து இந்த பிக் பாஸ் சீசனை பார்த்துட்டு ஓவியா ஆர்மி அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஃபேன்ஸ் பல வருஷமாக இருந்தாங்க. அந்த சந்தர்ப்பத்தை கரெக்டாக யூஸ் பண்ணிக்க தெரியாத நடிகை ஓவியா அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவ்வளோ பெரிய ஃபேன் ஃபாலோயிங் இருக்கக்கூடிய அந்த ஒரு நடிகைக்கு ஸ்கிரிப்டை மட்டும் கரெக்டாக சூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இந்நேத்திக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஏரியாவில் இருந்திருப்பாங்க. ஒரு பெரிய நடிகையோட மாறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவங்க பண்ணது எல்லாமே வந்து சொதப்பல், எல்லாமே வந்து சொதப்பியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து குடிப்பழக்கம் அதிகமாக இருக்கிறதால அது ஒரு ட்ராபேக்காக மாறிடுச்சு. ஸோ நடிகை ஓவியாவுக்கு இப்போ 33 வயசு ஆகுது. ஸோ 33 வயசாகி இன்னும் திருமணம் ஆகலை. இருந்தாலும் தன்னுடைய வாழ்க்கையை வந்து என்ஜாய் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ பணத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்காரு. அதுக்கான காரணமும் வந்து எண்ட் ஆஃப் த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு வந்து அவருடைய கைவசம் எந்த படங்களுமே கிடையாது. ஸோ அவருடைய ஆட்டிடியூட் எல்லாமே பார்த்தீங்கன்னா, நான் இப்படி தாண்டா இருப்பேன். ஸோ நிறைய பேர் வந்து உங்களுக்கு நிறைய ஃபேம் கிடைச்சிருக்கு, அதை வந்து கரெக்டான விதத்தில் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிறைய பட வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்போது, இது என்னோட லைஃப், நான் எப்படி வாழணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பேசக்கூடிய ஒரு நடிகையாக வந்திருந்தாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு குடிப்பழக்கம் இருக்கிறதால இன்னும் சில தவறான பழக்கங்களும் இருக்கிறதால இவங்களுடைய சினிமா கரியர் திசை மாறி போயிடுச்சு. 90ml அப்படின்ற ஒரு படத்தில் ஒரு மோசமான ஒரு ஸ்கிரிப்ட், அட்டை ஃப்ளாப்பான படம், அதில் வந்து நிறைய லிப்லாக் சீன்ஸ் எல்லாம் நடிச்சு அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி கலகலப்பு படத்தில் அவருடைய அபரிமிதமான வளர்ச்சியாக இருக்கக்கூடிய அந்த முன்னழகை வந்து ப்ரெஸ் பண்ணி காட்டியே வந்து பட வாய்ப்புகள் வாங்கிட்டு இருந்தார். ஸோ அதுக்கப்புறம் அதுவும் வந்து வேலைக்கு ஆகலை. ஸோ நடிப்பு திறமையை இம்ப்ரூவ் பண்ணாமல் தன்னுடைய கவர்ச்சியை வந்து காட்டியிருந்தார் நிறைய படத்தில். அதுவும் வந்து கரெக்டாக அதுக்கப்புறம் கை கூடாமல் போயிடுச்சு. ஒன்று ரெண்டு படங்கள் மட்டும்தான் ஓடிச்சு. ஸோ இந்த நிலையில் நடிகை ஓவியாவுக்கு என்னதான் ஆச்சு, திடீர்னு காணாமல் போயிட்டாங்க அப்படின்னா அதுக்கு இதுதான் காரணம். ஸோ குடிப்பழக்கம், ஆண் நண்பர்கள். ஸோ இவருக்கு வந்து நிறைய ஆண் நண்பர்கள் இருக்காங்க. ஸோ பாய் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் நிறைய பிஸ்னஸ் மேன்ஸோடைய லிங்க்கும் இவங்களுக்கு வந்து கிடைக்குது. அதனால தான் இவங்களுக்கு வந்து அந்த பண தேவை அப்படின்றது வந்து இல்லாமல், அதாவது பணத்துக்கு பிரச்சனையே இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு நடிகையாக வந்திருக்காங்க. ஸோ பணத்துக்கு தேவைன்னா அவங்க கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்க கூட ஒரு ட்ரிப்பு போகிறது அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுக்கான பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக அவங்களுடைய முன்னழகு வீடியோவும் போட்டிருந்தாங்க. முன்னாடி இருந்ததை விட பயங்கரமான ஒரு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸோ அவங்களுடைய மகாபலிபுரத்தில் அங்கேயே வந்து நிறைய நாள் மாதக்கணக்கில் ஸ்டே பண்ணிவிட்டு அவங்களுக்கு பிடிச்சமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காரு. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து போஸ்ட் பண்ணிருக்கக்கூடிய வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்களுடைய அந்த புது ட்ரெஸ்ஸை காட்டுற மாதிரியான வீடியோ. ட்ரெஸ்ஸு மட்டும் இல்லை, குனிஞ்சு காட்டுறேன், தெரியலையா, குனிஞ்சு காட்டுறேன் பாருங்கள், இப்போ தெரியுதா உண்டியல் அப்படின்ற மாதிரி குனிஞ்சு கேமரா முன்னாடி காட்டியிருக்காரு. ஸோ அதை பார்த்து நம்ம ரசிகர்கள் எல்லாமே வந்து அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ பாருங்கள், இப்போ வந்து கரெக்டாக தெரியுதா இல்லையா, இப்போ மறுபடியும் காட்டுறேன், இந்த மாதிரி காட்டுறேன்னு சொல்லி திரும்ப திரும்ப கேமராவை வேணும்னே கீழே வச்சு குனிஞ்சு தன்னுடைய முன்னழகை காட்டக்கூடிய ஓவியா இந்த அளவுக்கு இறங்கி போயிட்டாங்க. ஸோ இவருடைய வாழ்க்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு பிடிச்சமான நபர்களுடன் வாழ்க்கையை இரவில் விருந்து, பார்ட்டி அப்படின்னு சொல்லி ஒரு நைட்டு இந்த பிஸ்னஸ்மேன் அப்படின்ற மாதிரி வந்து வாழ்க்கையை என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இதே எப்படியோ நடிகை ஓவியாவோட லைஃப் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காருன்னு தான் சொல்லணும். ஸோ நடிகை ஓவியா பற்றின உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னோட கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலுக்கு ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பக்கத்தில் ஜாயின் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும். அதில் ஒரு மெம்பர்ஷிப்பை சூஸ் பண்ணி ஜாயின் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் சேனலோட லிங்க்கும் டெலிகிராம் சேனலோட லிங்க்கும் கொடுத்துருக்கேன். 70mm 2.0 சேனலில் நம்மளுடைய ஆக்டர்ஸ் வீடியோஸ்லாம் வந்து ஃபேண்டசி ஸ்டோரிஸ் போட்டிருக்கேன். அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் கிளிக் பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.